ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஹாப்பி சண்டே. ரொம்ப நாள் ஆச்சு என்னோடய சண்டே நான்வெஜ் ப்ரிப்பரேஷனை ஒரு வீடியோவாக போட்டு. இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருந்தது, அதனால தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு தான் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப டேஸ்டியான சூப்பரான அட்டகாசமான ஒரு மட்டன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ரெசிபி போட்டிருக்கேன். டைம் இருக்கும்போது பாருங்கள். காஞ்சிபுரத்தில் இருக்கும்போது தான் மட்டன் குழம்புலாம் அந்தளவுக்குலாம் விரும்பி சாப்பிட்டதில்ல. பட் சேலை வந்து ரொம்ப நல்லாவே பழக்கிக்கிட்டேன். இதோட பார்த்திங்கன்னா பெப்பர் சிக்கன் பண்ண போகிறேன். அதுக்கு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகு, சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் கறிவேப்பிலை ஒரு 5-6 இலை, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எண்ணெய் காஞ்ச பிறகு அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். சைட் பை பார்த்திங்கன்னா மட்டன் குழம்புக்கு தேவையான மட்டன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு தேங்காய் பேஸ்ட்டும் அரைச்சி அதையும் ரெடி பண்ணிட்டேன். எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக மட்டன் மசாலா, அது கூட அரைச்ச தேங்காய் பேஸ்ட், அதுக்கு ஒரு கொதித்த பிறகு உடனே வந்து வேக வச்சு மட்டன் எல்லாத்தையுமே சேர்த்து தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்க வேண்டியதான். சூப்பரான அட்டகாசன மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். இந்த மெத்தடில் மட்டன் குழம்பு செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த பேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்ச சிக்கனையை போட்டு சிக்கனை நல்லா பரட்டி எடுத்துக்க வேண்டியது தான். 1/2 kg சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 வெங்காயம் மீடியம் சைஸ், அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 5-6 இலை கறிவேப்பிலை எடுத்து அரைச்சி எடுத்திருக்கேன். சண்டே என்னோடய கிச்சன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. கிச்சனில் சமைக்கும் போது டைம் இருந்தால் சைட் பை பார்த்திங்கன்னா சிங்கில் இருக்கிற வெசல்ஸ் எல்லாத்தையும் எப்பயுமே க்ளீன் பண்ணி எடுத்துடுவேன். என்னோடய கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது தான். சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம் சேர்ந்துடுச்சுன்னா அது ஃபுல்லாத்தையும் கழுவி வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் அந்தளவுக்கு இருக்காது. அதனால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாஷ் பண்ணி அதை தான் அந்த ப்ளேஸில் வச்சுருவேன். வாங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான இட்லியும் கூடவே செம்ம சூப்பரான மட்டன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. யாருக்கெல்லாம் இட்லியும் மட்டன் குழம்பும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றது பிடிக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழம்பு செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் இன்றைக்கி செம்ம அட்டகாசமாக செஞ்சாச்சு. மார்னிங் எல்லோரும் சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தாச்சு கிச்சன் ஒர்க்கை. மட்டன் வேக வச்ச குக்கர்லேயே பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பை மாற்றி வச்சுட்டேன். ஆஃப்டர்நூன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி லைட்டாக சூடு பண்ணால் போதும். சாதம் வைக்கிறதுக்காக தண்ணி வச்சுருக்கேன். பெப்பர் சிக்கன் செம்ம அட்டகாசமாக ரெடி ஆகிட்டுருக்கு. மிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த கடாய் வாட்டர்ன்றதால இந்த கடாயில் மாற்றிக்கிட்டேன். சிக்கன் நல்லா தண்ணி விட்டுருக்கு. நான் எந்த தண்ணியும் இதில் சேர்க்கலை. சண்டே எப்போயுமே லஞ்ச் ப்ரிப்பரேஷன்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிப்பேன். இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எது செய்கிறது, அதுக்கப்புறம் எது வைக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணி தான் செய்வேன். அப்போ தான் லஞ்ச் ஒர்க்கும் சீக்கிரம் முடியும். டைமுக்கு எல்லோரும் சூடாகவே சாப்பிட்லாம். ஏன்னா எப்போயுமே பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சண்டே ஒரு நாள் தான் சூடாக சாப்பிட்றது. அதனால தான் அந்த மாதிரி செய்வேன். டைம் பார்த்திங்கன்னா 11 o'clock கிட்ட ஆக போகுது. கரெக்டாக ஒரு 12:30க்கெலாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே லஞ்சு சாப்பிட்லாம். அதை மாதிரி தான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. லஞ்ச் பண்ணிவிட்டு சைட் பை பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் போர்டு எல்லாத்துலேயுமே நல்லா கரை படிஞ்சிருது. அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். டைம் இருக்கும்போது அப்பப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன க்ளீனிங்லாம் பண்ணிப்பேன். வீக் டேஸில் இதுக்கெலாம் டைம் இருக்காது. ஸோ வீக்கெண்டில் இது மாதிரி செஞ்சுடுவேன். ஃபிஷ் டேங்க்கில் மோட்ரு வச்சுருக்கோம். சமைச்சிட்ருக்கும் போதே காஃபி குடிக்கணும்னு தோணுச்சு. ஸோ காஃபி கொஞ்சம் வச்சு குடித்தோம். லைட்டாக கொஞ்சம் ஹெட் பெயினாக இருந்தது. ஸோ காஃபி குடித்தா நல்லாயிருக்குன்னு காஃபியும் குடிச்சிட்டேன். செம்ம சூப்பராக பெப்பர் சிக்கன் பாருங்கள் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இதோட ஃபுல் ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன். சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. சாதமும் வெந்துட்டுருக்கு, வடிக்க வேண்டியது தான். என்னோடய லஞ்ச் பிளேட்டுக்கு பார்த்திங்கன்னா சுட சுட சாதம் கூடவே மட்டன் குழம்பு, அதுக்கப்புறம் சிக்கன் பெப்பர் ஃப்ரை, பாயில்டு எக். என்னோடய சண்டே செம்ம சூப்பராக போச்சு. யாருக்கெல்லாம் இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சேனல் இருக்க வீடியோஸ்லாம் பாருங்கள். வீடியோஸ்க்கெலாம் லைக் கொடுங்க. அப்போ தான் வீடியோஸ் நிறைய பேர் பார்க்க முடியும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அப்படியே டச் பண்ணுங்கள். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சூடான ரசமும் வச்சுருக்கேன், சொல்ல மறந்துட்டேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.